அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் சுக்கிரஸ்தலம் கஞ்சனூர். வானவனை வழிவளமும் மறைக்காட்டானை மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனை இமவான் தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்குத் தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையோனை தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டுந்தேனே. இந்த திருநாவுக்கரசரால் இந்த மாதிரி பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் பாடல் பெற்ற காவிரி வடகரை திருத்தலங்களில் 36வது திருத்தலம். இந்த திருக்கோயில் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆதீனத்திற்கு சொந்தமானது. இந்த திருக்கோயில், இந்த கோயிலில் சுவாமி அம்பாள் 2 பேரும் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறா. அக்னி பகவானால் பூஜை பண்ணப்பட்டதுனால இந்த சுவாமிக்கு அக்னீஸ்வரர்னு பேர். பராசர மகரிஷிக்கு ஒரு காலத்தில் சித்தப்பிரம ஏற்பட்டு அந்த சித்தப்பிரம தோஷம் நிவர்த்தியான திருத்தலம். இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் புரசு. பராசர மகரிஷிக்கு சுவாமி சித்தப்பிரமையை நிவர்த்தி பண்ணி தாண்டவ கோலத்தில் காட்சி கொடுத்ததாக இந்த ஸ்தல புராணம். மற்றபடி எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணதாக புராணம் சொல்கிறது. பிரம்மதேவருக்கு திருமண கோலம் காட்சி கொடுத்ததுனால இந்த தலத்தில் சுவாமியினுடைய வலது பக்கத்தில் அம்பாள், மணக்கோலத்தில் சுவாமியினுடைய வலது பக்கத்தில் அம்பாளோடு சேர்ந்து நித்திய கல்யாண மூர்த்தியாக இந்த கற்பகாம்பாள் சமேத அக்னீஸ்வர சுவாமி காட்சி கொடுத்துட்டுருக்கா. இந்த ஸ்தலம் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் காவிரியை நோக்கி அமர்ந்துள்ளதுனால முக்தி தலம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால்தான் சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறச்ச கருக்கோடி நீப்பார்கள் சேரும் கஞ்சனூர் அப்படின்னு பாருறார். இந்த ஸ்தலத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டா அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதனால் எல்லா விதமான சுகபோகங்களையும் இந்த பிறவியிலேயே அனுபவிச்சிடலாம். மறுபிறவி கிடையாது, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். இன்னும் நிறையா சிறப்புகள் சொல்லியிருக்கு. இந்த தலத்தினுடைய காலம்னு பார்த்தோம்னா 66வது நூற்றாண்டில் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அதுலேருந்து 6வது நூற்றாண்டுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஸ்தலம் இருக்கிறதாக தெரிஞ்சுக்கலாம். 9, 10வது நூற்றாண்டு வரைக்கும் செங்கல் கோயிலாக இருந்த இந்த தலத்தில் அந்த குலோத்துங்க சோழன் காலத்தில் இந்த சுவாமி சன்னதியை கருங்கற்கோயிலாக கட்டினதாக கல்வெட்டில் கூறுறது. கஞ்சனூர் நாட்டு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்தை பற்றி இந்த ஸ்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் அந்த மாதிரி பேர். கஞ்சனூர் நாட்டு சதுர்வேதி மங்கலம், கஞ்சனூர் நாட்டு பெருங்கோயில் அப்படின்லாம் இந்த ஸ்தலத்துக்கு பேர் இந்த கல்வெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் 11வது நூற்றாண்டில் அம்பாள் சன்னதி கருங்கல் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் பல அரசர்கள், விஜயாலய சோழர்கள் நிறையா பேர் இந்த ஸ்தலத்தில் வந்து திருப்பணி பண்ணியிருக்கா. இந்த ஸ்தலத்தில் ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த திருப்பார்கடல் அமிர்தம் கிடைஞ்ச போது அந்த அமிர்தத்தை பங்கு போடும்பொழுது என்னாச்சுன்னா அந்த தேவர்கள்லாம் சேர்ந்து அசுரர்களை ஏமாற்றி அந்த அமிர்தத்தை சாப்பிட்றா. இதனால் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் தங்களுடைய ஆச்சாரியரான சுக்கிர பகவான்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி நாங்களும் சேர்ந்து தான் அமிர்தம் கிடைஞ்சோம் திருப்பார்கடலில், ஆனால் இந்த அமிர்தத்தை எங்களுக்கு தராமல் எங்களை ஏமாற்றி அவளே எடுத்துட்டான்னு போய் சொல்கிறா. அப்போ சுக்கராச்சாரியர் சொல்கிறார், அமிர்தம் சாப்பிட்டதுனால என்ன ஏற்படுறதுன்னா இரவாத தன்மை ஏற்படுறது. அதனால்தான் அவர்களுக்கு அமரர்கள்னு பேர். இறப்பு இல்லாதவர்கள் தேவர்கள். அதனால் அமிர்தம் சாப்பிட்டதுனால அந்த இரவாத தன்மை ஏற்பட்டிருக்கு அவளுக்கு.
இருந்தாலும் இரவாத தன்மை இருந்தாலும் பூலோகத்தில் போய் அவெல்லாம் மனுஷர் ஜென்மா எடுத்து எந்த விதமான சுகபோகமும் இல்லாமல் கஷ்டப்படணும்னு சாபம் விடுறார். அதாவது நித்தியகண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவா. இந்த மாதிரி இறப்பு இருக்காது, ஆனால் எந்த விதமான சுகமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பா வாழலாம் அப்படின்னு சுக்கராச்சாரியார் சாபம் கொடுக்குறார். அந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த தேவர்கள்லாம் பூலோகத்தில் வந்து பல இடங்களில் மனுஷ ஜென்மாவாக எல்லா தேவர்களும் வந்து இந்த கஷ்டப்பட்டுருக்கா. அப்போ எல்லோரும் சேர்ந்து வியாசர்கிட்ட போய் கேட்குறா. வியாசர் சொல்கிறார், பூலோகத்தில் காவேரி தீரத்தில் உத்தரவாகினியாக ஓடக்கூடிய பலாசவனம் அப்படிங்கிற கஞ்சனூர் ஸ்தலத்தில் போய் கற்பகாம்பா சமேத அக்னீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணேன்னா இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷமும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் அந்த தேவர்கள்லாம் இங்கே வந்து இந்த கற்பகாம்பா சமேத அக்னீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணி சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி இந்த சுகபோகத்தை அடைந்ததாக புராணம். கற்பகாம்பாள் சமேத அக்னீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணால் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி சுகபோகத்தை அடையலாம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து சுகபோகத்தை செய்கிறவர். பாக்கி 8 கிரகம் ஒவ்வொரு பலனை கொடுத்தாலும் அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய போகம், அந்த போகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இல்லைன்னா அவளுக்கு அந்த போகஸ்தானம் வலுவடைந்திருக்கும். சுக்கிரன் நன்னா இருந்தால் தான் இகலோகத்துக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் அணிகலன்கள் சுகபோகமான வாழ்க்கை இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவருக்கு வந்து சுக்கிரனுடைய அனுகிரகம் தான் காரணம். அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்தலத்தில் வந்து கற்பகாம்பா சமேத அக்னீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணணும். திருநாவுக்கரசனும் இதை வலியுறுத்தியிருக்கார். ஏனவனை இமவான் தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்கு தேனவனைன்னு பாடுறார் திருநாவுக்கரசர். அனைத்து திருவிழாக்களும் நடைபெறுகிறது. மாசி மாதம் மாசி மகத்திலே பிரம்மோற்சவம் சன்னிதானத்தினுடைய அனுகிரகத்தினுடைய சன்னிதானத்தினுடைய திருவுரப்பாங்கின் வண்ணம் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. மாதாந்திர உற்சவங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அதனை ஒட்டி இப்போ இந்த ஸ்ரீ குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாணையின் வண்ணம் பக்தர்களுக்கு உதவியாக இந்த கோயிலில் சுக்கிரதோஷ பரிகார ஹோமம் இந்த திருக்கோயிலில் செய்யப்படுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகி நற்பயன் அடைந்து சுகபோக வாழ்க்கை அடைகிறதுக்கா இது வந்து கண்கூடான பிரத்யட்சம்.
ओम हे तत्पुरुषमूर्ते नमः ओम भगवानमूर्ते नमः ओम हे महादेवमूर्ते नमः ओम नमः सत्योजातमूर्ते नमः ओम ईशानमूर्ताय नमः ओम हे तत्पुरुषमूर्ताय नमः ओम भगवानमूर्ताय नमः ओम हे महादेवमूर्ताय नमः ओम नमः सत्योजातमूर्ताय नमः ओम शांतिकलायै नमः ओम हे शांतिकलायै नमः ओम विद्याकलायै नमः ओम हे विद्याकलायै नमः ओम विद्याकलायै नमः सूरवर्णकमलिवज्रमभयं स्यात् पादवरङ्कुशमणिग्रहणभावे श्वेतकमलासुरसदाशिवस्वरूपम् ओम गां विद्यादेवाय नमः ओम गां शिवोत्तमाय नमः ओम गां एकनेत्राय नमः ओम गां एकरुद्राय नमः ओम गां त्रिमूर्तये नमः ओम गां श्रीवेदाय नमः ओम गां श्रीहरिये नमः ओम ईशानमूर्धाय उमादि नमः ओम हेमचन्द्रकाय गौरी नमः ओम नमोभद्राय हिरण्याय नमः ओम हे वामदेवरूपाय गणाम्बिकाय नमः ओम नमः सत्योजातमूर्तये अंबिकाय नमः ओम शान्तिकलाय नमः ओम हे शान्तिकलाय नमः ओम विद्याकलाय नमः ओम हे विद्याकलाय नमः ओम विद्याकलाय नमः ओम श्री विद्यादेवाय नमः ओम श्री कप्पराम्बिकाय नमः कप्पराम्बिकाय अग्नीश्वराय नमो नमः